ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் உள்ள நல்ல சாஃப்டாக, வெளியில் நல்ல மொறு மொறுன்னு, கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் உளுந்த வடை, அதாவது மெது வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம கிரைண்டரில் தான் மாவு அரைக்கணும்னு தேவையில்லை, மிக்சிலேயே மாவு அரைச்சி ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து அதை 4.5 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச உளுந்தை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன பச்சை மிளகாய், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 7 மிளகு. ஏற்கனவே நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து பிசைஞ்சிக்கணும். இதை கையாலேயே இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சிக்கணும். அப்படி பண்ணும்போது வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்குறதுனால வடை வெளியில் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் லேசாக கையை நனைச்சிட்டு கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எடுத்துட்டு நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வடைகளை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வடையை பொரிக்கும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா வெளியில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும், ஆனால் உள்ளே வேகாமல் மாவாக தான் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வடை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வடைகளாக போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு மாவு கெட்டியாக இல்லாத மாதிரி தோணுச்சுன்னா இன்னமும் கொஞ்சம் கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்திங்கன்னா வடை ரொம்ப ஹார்டாயிரும், ரொம்பவும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால மாவு, அதாவது உளுந்து அரைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததும் வடை நல்லா மிதந்து வரும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், வடை நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும், நல்ல மொறு மொறுன்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா மாவுலையும் வடைகளை பொரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் மாவு எடுத்து வடை போடுறதுக்கு பதிலாக ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் மாவு எடுத்துகிட்டு நடுவில் சின்னதாக ஓட்டை போட்டுட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வடை எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், வெளியில் நல்ல மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.